தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/10/2025 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம், இரவு 11:35 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாகி இருக்கும் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் சொல்லுவது வழக்கம். பொதுவாக அங்கே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது கந்தசஷ்டி விழா நெருங்கி கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் சூரசம்ஹார விழா நடத்துவதற்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் முருகன் புகழும் பாட வேண்டும். எனவே முருகனுக்கு ஒரு பாடல் உண்டு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமேன்னு ஒரு பாட்டு. இப்ப வந்த வினை மட்டுமல்ல, இனிமேல் வரப்போகின்ற வினை எந்த வினையாக இருந்தாலும் அது உங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டுமாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, தென்பழனி சேவுகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை. முருகப்பெருமான் பேரை சொல்லிக்கொண்டு விபூதி அணிய வேண்டுமாம். இன்றைக்கு நான் முருகன் சன்னதிக்கு சென்று ஒரு பாடலாவது நான் பாட வேண்டும். எளிய பாடல். அருணகிரிநாத பெருமான் 6 முகத்துக்கும் விளக்கம் அழகாக கொடுத்திருக்கிறார். ஏறுமையில் ஏறி விளை யாடு முகம் ஒன்று, இது ஒரு முகம். ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. கூறுமடி யார்கழிவினை தீர்த்த முகம் ஒன்று. குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று. இப்படி 6 முகத்துக்கு விளக்கம் சொல்றாரு. அதுக்கு அடுத்தவரி சொல்லுவாரு, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு. இதை நாம் பதம் பிரித்து சொல்ல வேண்டும். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், எனக்கு தேவையான பொருளை நீ அருள வேண்டும் என்று நாம் அவருக்கு அந்த பதம் பிரித்து பாட வேண்டுமாம். 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இப்படி இன்று கிழமையும் செவ்வாய், நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரம். எனவே அனைத்தும் செவ்வாய்க்குரிய ஆதிக்கமாகவே வந்து கொண்டிருக்கிறது என்பதனாலே இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், முன்னோர்களுக்கும் உகந்த நாள். முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் இல்லத்திலே செய்ய வேண்டும். முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும். கசந்த காலங்கள் கூட வசந்த காலங்களாக மாறும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் தீருகின்ற நாள். பிரியமானவர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கிறார். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். பொருளாதார நெருக்கடிகள் அகலும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட ஒரு புது வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் என்பதனாலே இன்று புதிய மனிதர்களை சந்திப்பால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகிறது. உத்தியோகம், தொழிலிலே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் உண்டு. எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு உங்களுக்கு ராசி நாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். மாமன் மைத்துன வழியில் இந்த மனக்கசப்புகள் மாறும். அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதனாலே பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் அதனுடைய மேல் படிப்பு சம்பந்தமாகவோ, கல்யாணம் சம்பந்தமாகவோ, அதனுடைய வாழ்க்கை தேவை சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் பலன் கிடைக்கக்கூடிய நாள். சூரியனோடு புதன் இருப்பதனாலே புது ஆயுத்த யோகம் என்று ஒரு யோகம். அந்த யோகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நாள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமத்திலே சனி ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். ராகு கொடுப்பார், ஆனால் அதோடு சனி இருக்கின்றார். அந்த கொடுக்கும் பணத்தை அவர் விரயமாக்குவார். எனவே எந்த தொகை உங்கள் கைகளில் வந்தாலும் சேமிக்க இயலாது. எனவே நல்ல விரயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அசுப விரயம் என்பது வேறு, சுப விரயம் என்பது வேறு. சுப விரயமாக, அதாவது வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, அல்லது ஏதேனும் ஒரு தொழிலுக்கான மூலதனம் செய்வது, பிள்ளைகளின் கல்யாண சம்பந்தமான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது, இப்படியெல்லாம் செய்தால் அந்த சுப விரயத்தின் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். அது மட்டுமல்ல, இடமாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. 7ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து போகும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில், ஜீரண கருவிகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பழுதுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களே, காலை 10:29 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் லாபாதிபதி இருப்பதனாலே அதிகாலையில் உங்களுக்கு ஒரு வரவு உண்டு. பொதுவாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். சுக்கரனோடு இணைந்திருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், மின்சாதன பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவலை கொடுக்கலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு காலை 10:29 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் கூட்டு கிரக யோகம். எனவே ஒன்று நல்லது செய்யாவிட்டாலும் மற்றொன்று நல்லது செய்யும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த யோகம் அற்புதமான யோகமாகும். கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கட்டிடம் பாதியிலே நிற்கிறது என்ற கவலை மாறும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்திலிருந்து VRS பெற்றுக்கொண்டு வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவர். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக அற்புதமான நாள். மனித தெய்வ வழிபாட்டிலே மகத்துவம் காண வேண்டிய நாள். முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். தேசப்பற்று மிக்கவர்களும் உங்களுக்கு பாசப்பிணைப்பாக வந்து இணைவார்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார். குருவினுடைய பார்வை இருக்கிறது. எனவே கடமையை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கு வருமானமும் 1 மடங்குக்கு பதிலாக 2 மடங்கு உங்களுக்கு வரலாம். செலவை காட்டிலும் வரவு கூடுதலாக வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகின்றது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உற்சாகத்தோடு நீங்கள் இயங்குவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். பற்றாக்குறை ஏற்படலாம். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். 9இலே கேது இருப்பதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசினியர்களே, குறுபார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு நல்ல கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். காரிய வெற்றி ஏற்படும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். மாற்றங்களால் ஏற்றம் பெறுகின்ற நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவீர்கள். போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். பொன்னான நாள் என்று கூட இந்த நாளை சொல்லலாம். இந்த நாள் இனிய நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு காலை 10:29 வரை சந்திராஷ்டமம். எந்த புதுமுயற்சி செய்தாலும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யலாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கங்கள் அகலும். காலை நேரத்தில் யோசித்து செயல்பட வேண்டும். கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை கூட வராது. யாரையும் நீங்கள் நம்பி எதுவும் செய்ய இயலாது. ஆனால் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு காலை 10:29 மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். மனக்கசப்பு தரும் தகவல்களும் வரலாம். தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கூட போதுமானதாக இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். நட்பு பகையாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள் இந்த நாள் என்பதனாலே உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேற இன்று முன்னோர் வழிபாட்டிலும் முருகப்பெருமான் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.